ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது தண்டு கீரை, ரெட் கலரில் இருக்கும். கடாய் வச்சுட்டு ஆயில் சூடு இருந்தோம். நம்ம கடுகு, உளுந்து, கொஞ்சம் கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த கீரை கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணி ஆனதும் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாதி வெங்காயம் வதங்கணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுக்குது பாருங்கள். வெங்காயம் நல்லா பாதி வதங்கினா தான் அப்போ கீரையும் வதங்கும்போது முழுசாக ஃப்ரை ஆகும். கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கினா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா தான் நம்ம இப்போ அடுத்து கீரையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த கீரை நானும் சாப்பிட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ஆனால் அக்கா வீட்டில் செஞ்சாங்க, அதை பார்த்தேன். நல்லா இருக்குன்னு நானும் வாங்கி இப்போ சமைச்சுன்னுக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது தண்டு கீரை தான், ஆனால் கலராக இருக்குது. செம்மையாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. நல்லா கீரையை நல்லா பெரட்டி வெங்காயமும் கீரையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் உப்பு. பாருங்கள், நல்லா வதங்கி வருது. கலரே மாறிடுச்சு பாருங்கள். அது ஃபுல்லாக ஃப்ரை ஆனால் இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடும். பாருங்கள், எந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்ட்டு. ஃபுல்லாக 3/4 பாகம் வதங்கிடுச்சு. பாருங்கள் கலர் எப்படி இருக்குது. நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் சிம்மில். பாருங்கள், கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ முழுசாக கீரையும் வெந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு, ட்ரையும் ஆகிடுச்சு. அதில் தண்ணி எதுவும் கிடையாது. பாருங்கள், நான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிறேன், ஒட்டாமல் வரும்னு சொல்லிவிட்டு. நீங்கள் எந்த கடாயில் தான் செய்யுங்க, பரவாயில்ல.